வாழ்நாளில் இந்த மாதிரியான ஒரு சிறந்த போட்டியை ரசிகர்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை அரையிறுதியில் 2வது அரையிறுதியில் பலமிக்க ஆஸ்திரேலிய அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியுடைய வெற்றிக்கான காரணம் என்ன, ஆஸ்திரேலிய அணியுடைய தோல்விக்கான காரணம் என்ன, திருப்பு முனையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நாக் அவுட் போட்டிகளில் 338 ரன்களை சேஸ் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அதனால் ஈஸியாக வழக்கம் போல் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிடும், இந்தியா தோற்றுடும் தான் இந்திய ரசிகர்கள் நினச்சாங்க. ஏன் இந்தியன் பிளேயர்களே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா வேர்ல்டு கப்பில் நாக் அவுட் போட்டிகளில் இதுவரைக்கும் 300 கூட இந்தியா சேஸ் பண்ணது இல்லை. இப்படி தான் புள்ளி விவரங்கள் இருந்தது. இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான போட்டி சிங்கத்துக்கும் முயலுக்குமான போட்டியாக தான் பார்க்கப்பட்டுச்சு இந்த வேர்ல்டு கப்பில். காரணம், ஆஸ்திரேலியா எங்கேயுமே தோக்காமல் எல்லாத்தையும் அடித்து பாயிண்ட் டேபிளில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் தோற்று கடைசியில் நியூசிலாண்டை ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு தடுமாறி நியூசிலாந்தை அடித்து உள்ளே வந்தாங்க. 4வது இடத்த தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் ஆஸ்திரேலியா அசால்ட்டாக இந்தியாவை தட்டி தூக்கிட்டு போயிடுவான்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைய நாள் எங்களுக்கான நாள் அப்படின்னு இந்திய மகளிர் நிரூபித்து ஆஸ்திரேலியாவுக்கு கடிவாளம் போட்டு அடித்து துரத்திருக்காங்க, ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. இந்திய அணியுடைய ஆட்டம் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்துச்சுங்க. வாழ்நாளில் இந்த மாதிரியான ஒரு சிறந்த போட்டியை ரசிகர்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு போட்டிங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 127 ரன்கள் அடித்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றியை பெற்றுட்டாங்க. இப்போ இதில் ஆஸ்திரேலியாவுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, 82 ரனில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கு ஒரு ஈஸியான கேட்ச் வாய்ப்பு. அப்படி மேலே ஏறிடும், பந்து ஸ்லிப்பாகி மேலே ஏறிடும், கீப்பர் அப்படி கிளவோடு நின்று அந்த கேட்சை விடுவாப்புல. அந்த கேட்சை விட்டது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மேட்சை விட்டது மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அதன் பிறகு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் நின்று ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 127 ரன் அடிக்காங்க. அந்த 80 ரன்னுக்கு பிறகு 60 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த விக்கெட்டை எடுத்திருந்தா ஆஸ்திரேலியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதை கோட்டை விட்டாங்க. ஒரு சில கேட்ச் வாய்ப்புகளை ஈஸியாக விட்டது ஆஸ்திரேலியாவோட தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியாவுடைய ப்ளஸ் என்னன்னா, மற்ற அணிகளை காட்டிலும் அவங்களுடைய ஃபீல்டிங் தான் சரியான ப்ளஸ்ஸுங்க. இந்திய ஆடவர் அணியை விட என்னை கேட்டால் இந்திய மகளிர் அணி செம்மையாக ஃபீல்டிங் பண்ணுறாங்க, பறக்குதுங்க பிள்ளைங்க. அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. கிட்டத்தட்ட 30 ரன்கள் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இது டார்கெட் இந்தியாவுக்கு 339 இல்லை, அவங்க பண்ண ஃபீல்டிங்கில் பார்த்தா 360 டார்கெட். அந்த மாதிரி அவங்களுடைய ஃபீல்டிங் இருந்தது. ஆனாலும் அழுத்தம் காரணமாக, நாக் அவுட் போட்டியின் அழுத்தம் காரணமாக கடைசியில் சில கேட்ச் வாய்ப்புகளை விட்டதுனால, குறிப்பாக ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கேட்ச் வாய்ப்பை விட்டது ஆஸ்திரேலியனுடைய தோல்விக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சு போச்சு. இந்திய அணியுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? இந்திய அணியுடைய வெற்றிக்கு 2 காரணத்தை நான் சொல்லுவேங்க. பொதுவாகவே இவ்வளோ பெரிய ஸ்கோரை துரத்தும் போது கடைசி வரைக்கும் ஒரு வெல் ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன் நிற்கணும். நின்றா மட்டும்தான் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியும். அதை சிறப்பாக செஞ்சது ஜெமிமா ரோட்ரிக்ஸ். எவ்வளவு பாராட்டினாலும் தகுங்க, கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட நம்ம நின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த 90லேருந்து 100 ரன்கள் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடினாங்க. ஆனால் மனசில் என்ன உறுதி அப்படின்னா, நம்ம விக்கெட்டை விடக்கூடாது, கடைசி வரைக்கும் விடக்கூடாது. அதை திறம்பட செஞ்சு இந்திய அணியை ஜெயிக்க வச்சாங்க. இந்திய அணி வெற்றிக்கு முதல் காரணம் இது. 2வது காரணம் என்ன அப்படின்னா, இது சரியான காரணங்க. இதை மேட்ச் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இந்தியா 6 ரன் ரேட்டுக்கு மேலே அடிச்சுக்கிட்டு வந்தாலும் 300க்கு மேலே டார்கெட் அப்படிங்கிறதுனால, 339 அப்படிங்கிறதுனால அந்த 30+ ரன்கள் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே வருது. அடிக்கிற பாலுக்கும் எடுக்கிற ரன்னுக்கும் அந்த 30 பால் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே வருது. அதுதான் ஒரு ப்ரெஷரை இந்தியாவுக்கு போட்டுக்கிட்டே வருது. ஏன்னா கடைசியில் 30 பாலுக்கு 60 ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். விக்கெட் இருந்தாலும் அதை அடிக்கிறது கஷ்டம். அப்போ கொஞ்சம் முன்னாடியே அந்த பாலுடைய டிஃப்ரென்ஸை குறைக்கணும். அதை சூப்பராக செஞ்சது யாருன்னு பார்த்தா நம்ம ரிச்சா கோஸும் தீப்தி சர்மாவும் தாங்க. செம்ம ஆட்டங்க. அது எதை பற்றியும் கவலைப்படலை. இந்தியாவோட நிலை ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அப்போ அந்த பால் டிஃப்ரென்ஸை குறைச்சி கொடுத்துட்டு போகணும். அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை,
கொஞ்சம் அதிரடி ஆட்டம் ஆடணும். அந்த அவங்க ஆடுன அந்த அதிரடி கேமியும் அதுதாங்க இந்திய அணி வெற்றிக்கு 2வது அடிப்படை காரணமே. தீப்தி சர்மா 16 பாலுக்கு 23, ரிச்சா கோஸ் 16 பாலுக்கு 27. மொத்தமாக இவங்க 33 பந்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து 33 பந்தில் 50 ரன்கள் அடித்தாங்க. கிட்டத்தட்ட 20 பால் டிஃப்ரென்ஸை குறைச்சி கொடுத்தாங்க. இது இந்திய அணிக்கு ஈஸியாக டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு அது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு, முக்கியமான சப்போர்ட்டும் கூட. அந்த ஒரு விஷயம் 2 பேரும் சேர்ந்து 33 பாலுக்கு 50 ரன்களை அடித்தது இந்திய அணியுடைய வெற்றிக்கு 2வது காரணம். தீப்தி சர்மா ஒரு ஈஸியாக ஒரு ரன் அவுட் ஆகி போவாங்க. அப்போலாம் ரசிகர்லாம் ரொம்ப அப்படியே டவுன் ஆகிட்டாங்க. ரொம்ப ஈஸியான ரன் அவுட் ஆகி போனாங்க. இந்த மாதிரி நாக் அவுட் போட்டியில் இப்படி அவுட் ஆகி போகுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதன் பிறகு இறங்கின ரிச்சா கோஸ் அதிரடியில் 2 சிக்ஸரை பறக்க விடுது. மனுஷன் சொல்லக்கூடாது, மனுஷன் 2 சிக்ஸரில் பறக்க விடுது. 16 பாலுக்கு 26 ரன்னு. அதுலேயும் வந்து அவங்களும் அவுட் ஆகி போக, ஆனாலும் டார்கெட்டை ரொம்ப க்ளோஸாக நெருங்கிட்டாங்க. கடைசியாக ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து நின்று நிறைவாக முடிச்சு கொடுத்தாங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான 2வது காரணம், அடிப்படை காரணம் ரிச்சா கோஸ் தீப்தி சர்மாவுடைய பார்ட்னர்ஷிப் தான் 2வது காரணம். ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இது வரைக்கும் 60 முறை மோதிருக்காங்க. அதில் 48 முறை இந்தியா தோத்துருக்காங்க, 12 முறை மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்ச நேரத்தில் மிகச்சிறப்பான ஒரு அசாத்தியமான ஒரு திறமையை வெளிப்படுத்தி ஆஸ்திரேலியா வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. இந்தியா ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவை 2ஆம் தேதி எதிர்கொள்கிறாங்க. முதல் முறையாக உலகக்கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க. 2 அணிகளுமே இதுவரைக்கும் வேர்ல்டு கப் வென்றது இல்லை. இதில் ஜெயிச்சா ஒரு சிறப்பம்சமாக இதுவரை வாங்காத ஒரு அணி வேர்ல்டு கப் வாங்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.